Example 7.42 evaluate limit x tends to infinity e power x divided by x power m belongings to natural number. ஓகேவா இப்போ கொஷின் எழுதிக்கிங்க limit x tends to infinity e power x divided by x power m mங்கிறது நேச்சுரல் நம்பர் 1 2 3 4ன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்வோம், அந்த இன்ஃபினிட்டியை கொண்டு போய் அந்த கொஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். என்னாகும் e power infinity divided by infinity power m. e power infinityங்கிறது இன்ஃபினிட்டி, x power infinity power mனாலும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு ஆகிடும். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ லோபிட்டல் ரூல் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் எழுதணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ ரஃபாக பார்ப்போம், நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் e power x, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் m இன்ட்டு x பவர் m மைனஸ் 1. திருப்பி எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், e power x டிவைடட் பை m இன்ட்டு m மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் m மைனஸ் 2. இப்படியே வரிசலாக போயிட்டே இருக்கும். இந்த எம்ங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா, எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு 1000ன்னு வச்சுக்கலாம், நம்ம 1000 தடவை நம்ம ரஃபாக போட்டுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இந்த e power x நம்ம குறைய போகிறது கிடையாது, வேறு மாற போகிறது கிடையாது. இதில் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ இதில் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு தடவை திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் பவர் m, இந்த எம்முக்கு பதிலாக சப்போஸ் நான் என்ன செஞ்சுக்கிறேன் 4ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைமு 4x³ ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் 4 இன்ட்டு 3 இந்த பக்கம் வந்துடுமா x² ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் 3 இன்ட்டு 2 கொண்டு வந்துடுங்க எக்ஸ் பவர் 1. திருப்பி கொண்டாங்க 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் 4னா என்னது, 4 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, அந்த எக்ஸுங்கிற டேர்மே போயிடுது, 1ஓட நெடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது 0 ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ இது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ எம்ங்கிறது நம்ம என்ன செய்வோம், 4ங்கிறதுனால 4 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். கடைசியாக நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ங்கும் போது நம்ம 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். அப்போ எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எத்தனை தடவை அது நல்லிஃபை ஆகும், m ஃபேக்டோரியலுக்கு அடுத்தது நல்லிஃபை ஆகிடும். m ஃபேக்டோரியல் டைம்ஸ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். அதனால் இதை ஒரு தடவையாக திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் டிஃப்ரென்ஷியேட் m டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பை லோபிட்டால்ஸ் ரூல் என்ன செஞ்சுக்கிறோம், m டைம்ஸ் என்ன செஞ்சுக்கிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, m டைம்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ரூலை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், லிமிட் x tends to infinity e power xங்கிறது அப்படியே தான் இருக்கும். m டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இப்போ 4 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 4 ஃபேக்டோரியல் கிடைக்கிது. அப்போ m டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, m ஃபேக்டோரியல் கிடைக்கிது. இப்போ கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா என்ன ஆகும், e power infinity டிவைடட் பை m ஃபேக்டோரியல். mங்கிறது ஒரு நம்பர் தான். ஓகேவா, e power infinityங்கிறது என்னது, இன்ஃபினிட்டி பை எனி நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்னது எகெயின் இன்ஃபினிட்டி. ஓகேவா, அப்போ ஆன்சர் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி கிடையாது, இன்ஃபினிட்டி பை எனி நம்பர் இஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரலாம். ஓகேவா, அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, லிமிட் x tends to infinity e power x divided by x power m which is equal to infinity. ஓகேவா.